அவர் பேசும்போது காந்தி சிலையிலேயே மதுபாட்டில் கிடக்கு, அந்த அளவு தான் தமிழகத்தில் காந்தி சிலையை பராமரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சார், ராத்திரியில் போய் யாராச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் பராமரிக்கிறது அரசாங்கத்தின் மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று. இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையிலே அது சுத்தம் செய்யப்படுகிறது. நம்முடைய சென்னை மாநகராட்சி தினசரி காலையில் எல்லா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாலே ஏதாவது என்னென்ன குப்பை கூலங்கள் தேங்கியிருந்தால் அதை சுத்தம் செய்கின்றோம். ராத்திரியில் வந்துட்டு போனால் நாங்கள் காலையில் சுத்தம் செஞ்சிடறோம். ஆனால் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு வைத்திருந்தாலும் திருடியே வீட்டுக்குள்ளே சோரேறி குதித்து வர்றவனை நம்ம தடுக்க முடியும். யார் வீட்லேயும் திருட போகக்கூடாதுன்னு எவனையும் தடுக்க முடியாது. நாம் தடுத்து நம்ம தான் போராடணுமே தவிர வேறு ஒன்றுமல்ல. எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சுத்தமாக பராமரிக்கிறது. பருவமழை எதிர்கொள்ளும் விதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். நிலையில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த மழை கிட்டத்தட்ட சாலையில் தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சார் நமக்கு தயாரான நிலையில் சார்? மழை பெஞ்ச உடனே இடுப்பளவு தண்ணி இருந்தாலும் உடனடியாக ஓடிடுது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மழை பெய்கிற போது தண்ணி தேங்காதுங்கிறத சொல்லலை. ஒரு மணி நேரத்தில் அந்த மழைநீர் வழியாக வழிந்து ஓடிவிடும். எனவே 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரை 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள் எங்களால் அப்புறப்படுத்தி விட முடியும் என்று தான் சொல்லுகிறோமே தவிர தண்ணியே தேங்காதுன்னு நாங்கள் எங்கேயும் சொல்லலை. ஏன்னா ஒரே இடத்துல கொட்டினா மழை தண்ணி தேங்கத்தான் செய்யும். அந்த தண்ணீர் வெளியே செல்வதற்கான மாற்று வழியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்கிறோம். அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த புகாரும் வந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை அந்த வீசு சம்பவம் நம்ம திமுக எங்களுக்கு அது உள்கட்சி சம்பவம். நாங்கள் ஏன் அதை பார்க்குறோம்? அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ளே நடக்குது. ஒருத்தர் செல்ஃபோன் வீசினார்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் செல்ஃபோன் விழுந்துச்சுங்கிறாங்க. அது என்னென்னு அவங்களே முடிவுக்கு வரல. அவங்க முடிவுக்கு சொல்லட்டும், பார்ப்போம். விளக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இளைஞர்களை குறி வைக்க அதிமுக 10% வாக்கு குறைஞ்சிருச்சு இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில். இனி வருங்காலத்தில் 10% இளைஞர் வாக்குகள் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிற வாக்கை இன்னும் இழக்க போகிறார்கள். தவிர அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிமுகவில் நிச்சயமாக கிடையாது. மனோ தங்கராஜ் அமைச்சர் பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அவர் அமைச்சர் மாற்றிருக்காங்கிற ஒரு கருத்து, அதுவெல்லாம் தவறான கருத்து, தவறான குற்றச்சாட்டு. மினிஸ்டர் பொன்முடிக்கு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆளுநரோட மோதல் போக்கு கடுமையாக இருந்ததுனால அவர் மாற்றிருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரியான ஆளுநருடைய மோதல் போக்கு கடுமையாக இருந்தது என்பதற்கெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காகவே அவர் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் அமைச்சரவையிலிருந்து அன்றைய தினம் நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர அதே ஆளுநராக தான் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அங்கே ஆளுநருக்கு அவருக்கு மோதல் போக்குனால லாக்கா மாற்றினாங்க அப்படின்லாம் ஒன்று சொல்ல முடியாது. உயர்கல்வித்துறை என்பது மிகவும் பின்தங்கிய ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த லாக்கா பெரிய லாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக உடைத்தெறிந்து விட்டார் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்.